ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணணுன்னு தான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. காலையில் ஒரு 6 மணி அப்படிங்கிறப்ப தான் எந்திரிச்சிருந்தேன். எந்திரிச்சு வந்தோடனே வாசலில் செடி எல்லாம் நிறையா முளைச்சிருந்துச்சு. அதாவது அந்த முள்ளாக இருக்கிறது மாதிரி முளைச்சிருந்துச்சு. அதனால் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அதெல்லாம் வெட்டிட்டு போய் சாணி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக வலிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பால் ஊற்றுற அக்கா அவங்க மாடு இருக்குது. அங்கே போய் இன்றைக்கி வந்து பசுமாட்டு சாணம் எடுத்துகிட்டு வந்து தான் இன்றைக்கி வந்து வாசலில் வலிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னா வாசல் வலிச்சு விட்டு ரொம்ப மங்களகரமாக கோலம் போடுவேன். இப்போலாம் வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிட்டேன். மறுபடியும் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம கிடையாது, இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாதிரி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக இன்றைக்கி ஒரு முடிவெடுத்து ஃபஸ்ட்டு மாதிரி இன்றைக்கி வந்து வாசல்லாம் வந்து வலிச்சு விட்டு இன்றைக்கி ரொம்ப திருப்திகரமாக வந்து நான் சாமி கும்பிட்ருந்தேன். வாசல் வலிச்சோடனேயே பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டாங்க, என்னப்பா இன்றைக்கி உங்கள் வீட்டில் எதுவும் விசேஷமா, எதுக்காக வாசல் வலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேப் விட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஏன் இப்போ நீ செவ்வாய் வெள்ளிலாம் வந்து வாசல் வலிக்கிறதில்ல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க, இப்போ வந்து வீட்டில் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வந்து ஆளாயிட்டோம் அப்படின்னு நினச்சி, இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி வாரமானா வெள்ளிக்கிழமை அப்படின்னா கலர் கோலம் போடுவேன். இப்போல்லாம் வந்து கலர் கோலம் போடுறதவே வந்து மறந்துட்டேன். ரொம்ப இப்போ வந்து நான் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிட்டேன். இனிமேல் வந்து நீங்களும் எனக்கு பூஸ்டப் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்னை வந்து மேலும் மேலும் உற்சாகப்படுத்துது. ஒரு சிலர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்க, சமையல் நல்லா பண்ணுறீங்க, பூஜை நல்லா பண்ணுறீங்க, வீடு வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இப்படி இருக்கிறதவே நம்மளை வந்து சொல்கிறாங்களே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளே பார்த்து நிறைய வந்து கற்றுக்குவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே வந்து பண்ணிகிட்ருந்தேன். இல்லாமல் இந்த கல் வந்து ரொம்ப காலில் குத்திட்டே இருந்துச்சு. நம்ம வந்து டெய்லி சாணி தொளிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அமுங்கின மாதிரி ஆயிரும். அப்புறம் எல்லாம் தொளிச்சு விட்டு கையோடு போய் குளிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிலே வந்து லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அதிலே வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் வந்து பாப்பாங்களுக்கு காலையில் வந்து ரெடிமேட் சப்பாத்தி தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து காலையில் நேற்று வச்ச குழம்பு இருந்தது. அதிலே வந்து இன்றைக்கி டிஃபனை முடிச்சாச்சு. மதியானம் நான் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்து சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. மதியானம் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கீரை கூட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து கீரை கூட்டும் மோரும் கொடுத்து விடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து மதியானத்துக்கு வந்து கீரை கூட்டு தான் வந்து செஞ்சு பாப்பா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். சாப்பாடுலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறப்போ முருகனுக்கு வந்து செவ்வரளி சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் அம்மனுக்கும் முருகனுக்கும் செவ்வரளி வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் சாத்தி வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 1/2 கிலோ பூ ரூ. 40 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் தான் எடுத்து காட்டினேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 முழம் பூ வந்து வந்துருச்சு. வந்து பார்த்திங்கன்னா பூ நிறைய போட்டு நல்லா திருப்திகரமாக சாமி கும்பிட்டா தான் பிடிக்கும். பூ வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்றைக்கி வந்து எனக்கு சாமி கும்பிட்றதுக்கே வந்து பிடிக்காது. இந்த வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் வீட்டில் வந்து சங்கு வச்சு வழிபடலாமா? சங்கு வச்சு ஒரு சிலர் வந்து வழிபாடு வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து வீட்டில் சங்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வலம்புரி சங்கு வைக்கணுமா, இடம்புரி சங்கு வைக்கணுமான்னு கேட்டாங்க. வீட்டில் வந்து சங்கு வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. வீட்டில் வந்து சங்கு வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து தண்ணி ஊற்றி வழிபடுறீங்க அப்படின்னா அதில் வந்து டெய்லியுமே வந்து தண்ணியை வந்து மாற்றணும். இல்லை வந்து நீங்கள் அரிசி வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அதில் இருக்க அரிசி எடுத்து பறவைகளுக்கு வந்து வச்சிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பாடு செய்கிறதுல வந்து சேர்த்து வச்சு சாப்பிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சங்கில் வச்சு நம்ம வந்து தீர்த்தம் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா அந்த தீர்த்தத்துக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கே வந்து யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியாக நம்மளுக்கு ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்தா தெரியும் இல்லைங்களா, இவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு போனாலே நம்ம வீட்டில் வந்து சண்டை வருது அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சங்கில் இருக்க தீர்த்தத்தை எடுத்து அப்படியே நம்ம கொஞ்சம் தொளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போயிருங்களாமா. சங்கில் இருக்க தீர்த்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்களாமா. அதே அந்த சங்கில் இருக்க தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியதம்மா. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பொருளே வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்போ ஒரு துணி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம், ஒரு நகை வாங்கிட்டு வரோம், எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து எல்லோரும் தொட்டு பார்த்துருப்பாங்க இல்லைங்களா, அப்போ வந்து அதுக்கு வந்து தோஷம் வந்திருக்குமா. நம்ம வந்து சங்கில் இருக்க தீர்த்தத்தை வந்து தொளிச்சு விட்றப்ப அதில் இருக்க தோஷம் வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஜோசியர் தான் வந்து இது வந்து சொல்லியிருந்தாங்க.
எனக்கு இதெல்லாம் வந்து தெரியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக பதில் சொல்லணும். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஜோசியரோட வீடியோலாம் பார்ப்பேன் நானு. யூடியூப்பில் தான் வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன். எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறது இல்லைங்களா? இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கண்ணாடி வந்து வீட்டில் வந்து சாமி ரூமில் வந்து வைக்கிறாங்களே, அது எதுக்காக சிஸ்டர் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அது நம்ம வந்து கண்ணாடி வச்சு வழிபடுறப்போ, கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு மங்கள பொருள். மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து பெரும்பாலும் பூஜை அறையில கண்ணாடி வைக்கிறாங்க அப்படின்னா, மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அன்னபூரணி தாயாரோட சிலைய வச்சு, அவங்க கையில் வந்து அதாவது பச்சரிசிக்குள்ளே அன்னபூரணி தாயாரை வச்சு, அவங்க கையில் அரிசி இருக்கிற மாதிரி வச்சு, அதை கண்ணாடியில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரியும் வந்து வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்போ, அந்த கண்ணாடியிலேயே வந்து குட்டி மண்பானையில் காசு ஃபுல்லாக நிரப்பி அதில் வந்து கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கிறனால கண்ணாடியில் எது எதெல்லாம் பிரதிபலிக்குதோ அது வந்து நம்ம வீட்டில் பன்மடங்காக பெருகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து கண்ணாடி வந்து பூஜை அறையில் வைக்கிறது. நானும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து பூஜை அறையில் அப்படி தான் வந்து வச்சுருக்கேன். பெரும்பாலும் வந்து பூஜை அறையில் வந்து வைக்கிற கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே போயிடலாங்களா? வயசான தாத்தா கொய்யாப்பழம் வந்து சுமந்துட்டு வந்துட்டுருக்காரு. அவர் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா சுமந்து வந்துட்டுருக்கிறப்ப 2 கொய்யாப்பழம் வந்து கீழே விழுந்துருது. வழியாக ஒரு அக்காவும் தங்கச்சியும் வந்து வந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கொய்யாப்பழத்தை 2யும் எடுத்துடுறாங்க. அதுக்கு வந்து தங்கச்சி வந்து சொல்லுது, அந்த தாத்தாட்டையும் நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அக்கா இருந்துக்கிட்டு, எதுக்கு அவங்ககிட்ட கொடுக்கணும், நம்மளே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த கொய்யாப்பழம் சுமந்துட்டு போன அந்த தாத்தாவை அவங்க முதலாளி வந்து திட்டிகிட்ருக்காரு. நான் வந்து உங்ககிட்ட 10 கிலோ கொய்யாப்பழம் கொடுத்து விட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்க்குறப்போ 9.5 கிலோ தான் இருக்குது. என்ன 1/2 கிலோ பழத்தை நீ சாப்பிட்டியா, இல்லை திருடி வந்து இது விற்றுட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காரு. அதை பார்த்த அந்த தங்கச்சி வந்து வேக வேகமாக போய், ஐயா அவர் மேலே எந்த தப்பும் இல்லைங்க, நாங்கள் தான் வந்து அவர் கொண்டுட்டு வர வழியில் கொய்யாப்பழம் கீழே விழுந்துருந்தது, அதை வந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம், இந்தாங்க அந்த கொய்யாப்பழத்துக்கு உண்டான காசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அக்கா இருந்துட்டு கேட்குறாங்க, எதுக்காக நீ இப்போ வந்து அந்த தப்பை ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம மேலே தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது இல்லையா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து அந்த தங்கச்சி வந்து சொல்லுது, நம்ம செஞ்ச தப்புனால ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த தப்பை வந்து ஒத்துக்கிறது இல்லை, தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். நிலவாசல் பூஜை, துளசி பூஜை எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து விளக்கேற்றிக்கலாம். இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நான் எத்தனை தடவை எங்கள் வீட்டில் வந்து வெத்தலை கொடி வச்சாலும் வெத்தலை கொடி தலையவே மாட்டேங்குது சிஸ்டர், அதுக்கு என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. வெத்தலை கொடி வந்து வீட்டில் தலையலை அப்படின்னா அந்த வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். வெத்தலை கொடி, துளசி செடி, மணி பிளான்ட்டு, மருதாணி இந்த 4ம் வந்து வீட்டில் தலையலை அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து கண் திருஷ்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வந்து அதுக்கு வந்து ஒரு சில பொருட்கள்லாம் போட்டு சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த திருஷ்டிகள்லாம் போயிடும். அது பற்றின வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து கொடுக்குறேன். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து வேப்பிலை கலசம் தான் வந்து வச்சுருந்தேன். அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னா வேப்பிலை கலசமும், வெள்ளிக்கிழமை அப்படின்னா மாந்தளை கலசமும் வந்து வைப்பேன். இதாக வச்சு வழிபாடு வந்து செய்வேன் நான். வேப்பிலை கலசம் வந்து செவ்வாய்க்கிழமை வைக்கிறப்ப அம்மனாக நினச்சி வந்து வைப்பேன். அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி அம்மனாக வந்து நினச்சி மாவிளை கலசம் வந்து வச்சு வழிபாடு வந்து செய்வேன். எனக்கு வந்து வீட்டில் இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் வந்து செய்கிறேன். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, கலசம்லாம் வச்சு வீட்டில் வழிபாடு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு. நம்ம வந்து கரெக்டான முறையில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணலாம். என்னோடய ஹஸ்பண்டே கூட சொல்லுவார், எதுக்கு இப்படி இத்தனை படத்தை வச்சு இத்தனை பூவை போட்டு சாமி கும்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்குது, நான் அதனால் செய்கிறேன். எனக்கு வந்து சாமி கும்பிட்றதுல மட்டும் நீங்கள் எந்த ஒரு இதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொல்லிடுவேன். ஆமாங்க, சாமி கும்பிட்றதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து மாற்றவே முடியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இப்படி தான். எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிடுவாங்க, பட் இருந்தாலும் நான் கும்பிட்ற அளவுக்கு எங்கள் அம்மா வந்து கும்பிட மாட்டாங்க. எங்கள் சித்தியும் எங்கள் பெரியம்மாவையும் பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கும்பிடுவாங்க. வயசுலேருந்தே அவங்கள பார்த்து நம்ம வந்து பெரிய ஆள் ஆனால் சாமி கும்பிட்றது பெரியம்மாவை சித்தி பார்த்து தான் கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன். இப்போ வந்து பூவெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம விளக்கேற்றிக்கலாம். எப்போவுமே வந்து விளக்குக்கு மட்டும் இந்த மல்லிகைப்பூ வந்து வைப்பேன் நான். விளக்குக்கு வந்து மல்லிகைப்பூ வைக்கிறப்போ விளக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் விளக்கு வந்து மகாலட்சுமி அம்மன் இல்லைங்களா,
அதனால் வந்து விளக்குக்கு வந்து மல்லிகைப்பூ வந்து வச்சு வழிபடுறப்போ பூஜை ரூமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து பாருங்களேன், அரளிப்பூ போட்டு செவந்தி எல்லாமே வச்சதுக்கப்புறம் அப்படின்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ பூ போட்டு இன்றைக்கி வந்து மாதிரி நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து திருப்திகரமாக இருந்துச்சு. அதே மாதிரி கலசம் வச்சுட்டு அம்மனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சள், குங்குமம் இது வந்து எப்போவுமே வந்து வச்சுருப்பேன். யாராவது சுமங்கலி பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து நான் எடுத்து கொடுத்துருவேன். இது வந்து என்னோடய பழக்கம். வீட்டுக்கு வர்ற பெண்களுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சள், குங்குமம் கொடுக்க முடியலைனாலும் தண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து குங்குமம் மட்டுமாவது கொடுக்கலாம். வீட்டில் பூ இருந்துச்சு அப்படின்னா பூ வந்து கொடுத்து குங்குமம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களோட ரிலேஷன் தான் ஒருத்தவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்தப்போ வந்து பார்த்துட்டு, எதுக்கு இத்தனை விளக்கு ஏற்றி வைக்கிற? நாங்களாம் அந்த காலத்தில் என்ன விளக்கா ஏற்றி வச்சுருந்தோம். நாங்களாம் வந்து இத்தனை விளக்குலாம் ஏற்றவே மாட்டோம். வெள்ளிக்கிழமை அப்படின்னா கோயிலில் போய் ஏற்றுவோம். வீட்டிலலாம் இத்தனை விளக்குலாம் ஏற்றி வைக்க மாட்டோம். எதுக்காக இப்படி இத்தனை விளக்கு ஏற்றி வச்சு எண்ணெயை வந்து வாங்கி காசை வந்து வேஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் எந்த பதிலும் சொல்லலை. என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து பதில் சொன்னார். அவளுக்கு வந்து விளக்கு ஏற்றுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து அவள் விளக்கு ஏற்றணும்னு நினைக்கிறா. நீ எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏற்று, எண்ணெய் உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நான் தான் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அதனால் அவள் விளக்கு ஏற்றிட்டுருக்கா அப்படின்னு வந்து சொன்னார். உண்மையிலே அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், வீட்டில் விளக்கு எரியுது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்காது. யாரோட கண் பார்வையும் நம்ம மேலே அதாவது திருஷ்டியாக வந்து படாது. அதனால தான் நான் வந்து விளக்கேத்துறது. அது இல்லாமல் விளக்கெரியிற வீடு வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறேன். விளக்கு ஏற்றுறது எனக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்குது. அதனால நான் வந்து விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விளக்கு ஏற்றுறதுல இவ்வளோ காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. உண்மையிலே வந்து அவங்களுக்கு புரிய வச்சதுலேயும் ரொம்ப சந்தோஷம். சில பெரியவங்க தான் இருந்தாலும் வந்து நம்ம சொன்னதை வந்து அவங்க கேட்டுக்கிட்டப்போ அது உண்மையிலே ஒரு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்தது. இப்போ வந்து சாமிக்கு வந்து தூபம் தீபம்லாம் வந்து காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போட்டு விடணும். ஒரு சில வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரமே ஏற்ற மாட்டாங்க. கற்பூரம்லாம் ஏற்றணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க செல்வ செழிப்பெல்லாம் வந்து கற்பூரம் கரையிற மாதிரி கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி, தூபம், தீபம், கற்பூர ஆரத்தி எல்லாமே வந்து சாமிக்கு வந்து காமிக்கணும். அதே சாமிக்கு வந்து நம்ம பிரசாதம் கொடுக்குறப்போ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வறுமை அப்படிங்கிறது பக்கத்துலேயே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கிறப்ப அந்த பஞ்சபத்திர ஊத்துராணியில் இருக்கிற அந்த தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு 3 தடவை சுற்றி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கீழே விடணும். கீழே விட்டுட்டு அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த சாமிக்கு வந்து அது போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து வீடு ஃபுல்லாக சாம்பிராணி வந்து காமிச்சு விட்டுக்கலாம். எப்போவுமே வந்து வீட்டில் சாம்பிராணி போடுறப்ப ஏதாவது ஒரு மந்திரம் வந்து வீட்டில் ஒலிக்கிற மாதிரி பண்ணணும். இல்லை வந்து நம்ம நல்ல ஒரு மங்கள வாத்தியம் அப்படிலாம் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். வர்றது மாதிரி இந்த மாதிரியா வந்து அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சோகப்பாட்டு இதெல்லாம் வந்து போட்டுட்ருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் நம்மளோட வீடு இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயும் சாயந்தரம் எங்கள் வீட்டில் கந்தசஷ்டி கவசம் பாடிரும். அதே மாதிரி கனகதாரா சோஸ்திரம் டெய்லியுமே வந்து வீட்டில் வந்து போட்டு விடுங்க. கனகதாரா சோஸ்திரம் பாட பாட நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பு மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். வந்து எல்லா பக்கமும் பூ வச்சாச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து குப்தாவுக்கு வந்து பூ வைக்காமல் விட்டாச்சு. இவருக்கு வந்து இந்த இடத்துல பூ வச்சே வந்து பார்த்துட்டு பூ இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து பூ வச்சு இவருக்கும் வந்து இன்றைக்கி ஒரு சாம்பிராணி வந்து காமிச்சாச்சு. எனக்கான கேள்விக்கு போயிடலாங்களா? தாத்தா கொண்டுட்டு வந்த கொய்யாப்பழத்தை யார் வந்து கீழேருந்து எடுத்தது? இதுதான் வந்து இன்றைக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.